கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு பாஸ் லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு லெவல் இருக்கு. அது என்ன அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ ஒன்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தலையே சுத்தம். இந்த ப்ராசஸை கவுன்சிலிங்கோட பாஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்க கொடுத்த லிஸ்ட் ஆஃப் காலேஜ்ல உங்களுக்கு 7th பிளேஸ்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் நான் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன், எனக்கு அந்த காலேஜ் ஓகே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். 7th காலேஜ் என் கையிலே இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6 காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கணும். கிடைச்ச சீட்டு எனக்கு பிடிக்கல, மேல இருக்கிற சாய்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கணும். சீட் வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த கவுன்சிலிங்கே எனக்கு வேண்டாம், நான் வெளியே போறேன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா குவைட் அண்ட் மூவ் கொடுத்துட்டு நீங்க வெளியே போயிடலாம். இந்த எல்லா ப்ராசஸுமே 2 daysல நீங்க எடுக்கணும். இந்த 2 days இருக்கக்கூடிய இந்த டிசிஷன் தான் வந்து உங்களோட ஃபியூச்சர் காலேஜை டிசைட் பண்ண போகும்.